வெல்கம் டு சரண் ஃபேஸ் விலாக் சேனல். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் தட்டிக்கோங்க. இன்றைக்கி நம்ம ஒரு ஈஸியான ப்ரான் ஃப்ரை ரெசிபி எப்படி செய்யணும் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நல்லா ப்ரானை வந்து நல்லா கழுவி அது உள்ளார உள்ள அந்த குடல்லாம் எடுத்து நல்லா மஞ்சள் உப்பு போட்டு கழுவி க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் வந்து மஞ்சத்தூள், பெப்பர் பவுடர் எல்லாமே ப்ரானுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. உப்பு, குழம்பு மிளகாத்தூள் ஒரு 1.5 ஸ்பூன் நான் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சோண்டு வந்து கறி மசால் தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஸோ எல்லாமே போட்டு நல்லா வந்து பிசைஞ்சு வச்சுக்கோங்க. நம்ம இதை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 hour வந்து இதை ஊற வைக்கணும். ஸோ வந்து இதை நல்லா வந்து இதுமாரி மேக்னேட் பண்ணி நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. உப்பு இதில் போடுற அளவு தான், நம்ம அதுக்கப்புறம் உப்பு சேர்க்க மாட்டோம். ஸோ அது ஒரு 1/2 hour நல்லா ஊறட்டணும். ஊறினதுக்கப்புறம் அடுப்பில் வந்து பேன் வச்சுக்கோங்க. நல்லெண்ணெய், கடலெண்ணெய், நல்லெண்ணெய் எது வேணாலும் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு பெருஞ்சீரகம் தட்டி போட்டுக்கோங்க. இந்தமாரி ஆனியனை வந்து நீட்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை கட் பண்ணி வச்சது இதுமாதிரி நல்லா ஸ்ப்ளிட் பண்ணி கையை வச்சு ஸ்ப்ளிட் பண்ணி விட்டு நல்லா போடுங்க. இப்போ ஆனியன் தகுந்த மாதிரி ஆனியனுக்கு மட்டும் அந்த உப்பு போடுங்க. போட்டு நல்லா வந்து பிரட்டி விட்டுக்கோங்க. கொஞ்சோண்டு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா எண்ணெயில் நல்லா வதக்குங்க. ஸோ ஆனியன் ஓரளவு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருக்க அந்த ப்ரானை வந்து அப்படியே அதில் ஆட் பண்ணிக்கோங்க. ப்ரானை ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா வந்து வதக்கணும் அதில். ஸோ ப்ரான்லேருந்து வந்து தண்ணி வந்து விடும். ஸோ அதனால் நல்லா வதக்கிக்கிட்டே இருங்க. ப்ரான் ஃப்ரை வந்து இந்த மாதிரி நல்லா செஞ்சு பாருங்கள். நல்லா சாஃப்டாக, ரொம்ப ஹார்டாகவே இருக்காது. நல்லா சாஃப்டான நல்லா ஃப்ரை வந்து சூப்பராக இருக்கும். தயிர் சாதம், ரச சாதம், ஸோ எல்லாத்துக்கும், சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே காம்பினேஷன் செமையாக இருக்கும். எப்பயுமே ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி ஈஸியான மெத்தட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ப்ரானுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம மூடி வச்சுட்டோம். ப்ரான் நல்லா கொஞ்சம் நேரம் வேகணும். ப்ரான் வேகிறதுக்கு வந்து 10 to 15 minutes தான் ஆகும். அது ப்ரானோட சைஸை பொறுத்து. இப்போ தண்ணியில் நல்லா சுண்டிருச்சு பாருங்கள். தண்ணி சுண்டி நல்லா இந்த மாதிரி பதத்தில் உங்களுக்கு வேணும்னா கூட நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். எனக்கு கொஞ்சம் நல்லா ட்ரையாக வேணுங்கிறதுனால நான் நல்லா வந்து அடுப்பை வந்து நல்லா ஃப்ளேம் வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து பரட்டி எடுக்கிறேன். ஸோ இந்த ஃப்ரைக்கு வந்து அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ அந்த மசாலாலாம் அந்த ப்ரானில் போய் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா ஒட்டி நல்லா சூப்பராக வரும். நல்லா உதிரியாக வரும் ப்ரானு. ஸோ அந்த மாதிரி வர அளவுக்கு நான் வந்து அதில் கிண்டிக்கிட்டே இருந்தேன். நல்லா கைவிடாமல் கிண்டுங்க, அடியில் ஒட்டாமல். ஸோ அப்போ தான் தீ பிடிக்காமல் அந்த மசாலாலாம் அந்த ப்ரானில் ஒட்டி நல்லா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. நல்லா இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எப்படி செய்வீங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. ஸோ வந்து ப்ரான் வந்து ஃப்ரை வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இவ்வளோ தான். இந்த சிம்பிள் ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி ப்ரான் ஃப்ரை சூப்பராக செய்யலாம். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.